உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். மகா தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்போம். பிரபாகரன், வணக்கம். தற்பொழுது கிரிவல பாதையில் மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? அதே போன்று பக்தர்களுடைய தரிசனத்திற்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் என்னென்ன? திருவண்ணாமலை அண்ணாமலையார் மகாதீபத்தை முன்னிட்டு இன்று அதிகாலையிலிருந்தே கிரிவல பாதையில் பக்தர்களோட கூட்டம் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக இப்போ 2:22 மணி ஆகுது. தற்போது கடந்த சில நிமிடங்களுக்கு வரைக்கும் முன்னாடி வரும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பக்தர்கள் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. நேரம் கடக்க கிரிவல பாதையில் தொடர்ந்து பக்தர்களோட வருகை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரிவல பாதையில் ஒட்டுமொத்தமாக 35 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து பக்தர்களோட வருகை அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய சூழலில் போலீஸ் பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய நலன் கருதி வந்திருக்கக்கூடியவங்களை பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகணும்னு தொடர்ந்து போலீஸார் ஆங்காங்கே அமைச்சிருக்கிற உயர் ரக கோபுரம் மூலமாக ஒலிபெருக்கியில் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவசர தேவைக்காகவும் மருத்துவ வசதிகளும் ஆங்காங்கே செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா அண்ணாமலையார் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால 7 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அந்த பகுதியிலேயும் மக்கள் எல்லாரும் அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை மழை பெய்தா அந்த இடங்கள் ஏதேனும் நிலச்சரிவு ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் 30 பேர் கொண்ட குழு வரவழைச்சிருக்காங்க. அவங்களும் தற்போது திருவண்ணாமலையில் தயார் நிலையில் இருக்காங்க. அதாவது காலையிலிருந்தே தொடர்ந்து பரவலாக மழை பெஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் தற்போது மழை இல்லை. அதனால் பக்தர்கள் சற்று நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அதாவது இன்னும் சில மணி நேரங்கள் தான் மகா தீபத்தை ஏற்றுறதுக்கு இருக்கக்கூடிய சூழலில் பக்தர்களோட வருகை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பக்தர்கள் வழி நெடுக அரோகரா கோஷத்தை விட்டு மாலை 6 மணிக்கு ஏற்றிருக்கக்கூடிய மகாதீபத்தை காண்பதற்காக பக்தி பரவசத்தோட ஆவலோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட மாலை 4:30 மணிக்கு மேலே பிரகாரத்தில் பஞ்சமூர்த்திகள்னு சொல்லப்படக்கூடிய விநாயகர், வள்ளி தெய்வானை, சமேத சுப்பிரமணியர், உண்ணாமலை அம்மன், உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன் போன்ற அலங்கார ரூபத்தில் எழுந்தள்ளுவாங்க. தொடர்ந்து 5:57 நிமிஷத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் ஆனந்த தாண்டவத்தோட அந்த உள்ள கொடிமரத்துக்கு முன்னாடி எழுந்தருள்வாங்க. அதை தொடர்ந்து தான் 3 நிமிடத்தில் அண்ணாமலையார் மலை மேலே 2668 அடி உயரத்தில் மகாதீபமானது ஏற்றப்படும். அந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட உடனும் தொடர்ந்து பக்தர்கள் தொடர்ந்து இந்த கிரிவல பாதையில் பயணம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறதான் தற்போதைய கள சூழலாக இருக்குது. தற்போது நிலவரப்படி 35 லட்சத்தை கடந்து பக்தர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்தடுத்து மேலும் பக்தர்களோட வருகை அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. போலீஸ் பாதுகாப்பும் பலத்ததாக போடப்பட்டிருக்கு. இந்த கிரிவல பாதையில் பக்தர்கள் தற்போது வரைக்கும் நல்ல வரியாக அண்ணாமலையாரை வணங்குவதற்காக தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறது தான் தற்போதைய கள சூழலாக பார்க்குறோம். காயத்ரி, கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி பிரபாகரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.